அடுத்ததாக ஒரு அருமையான நாடகத்தை நமக்கு வழங்குவதற்காக சின்னியா நகரை சேர்ந்த குழந்தைகள் வரப்போறாங்க. சின்னியா நகர்ல குலசேகரபுரம் என்கின்ற பகுதியில பல ஆண்டுகளாக நம்முடைய டியூஷன் சென்டர் நடத்துகிறது. அந்த குழந்தைகள் நச்சிகேதன் என்ற புராண பாத்திரத்தை வைத்து நாடகம் நடத்துகிறாங்க. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் என்ன பயம்னா உயிர் பயம் அதிகம். எல்லாருக்கும் பயம் இல்லை இல்லையா? அந்த யமனை பார்த்தா எல்லாருக்கும் பயம். ஆனா யமனையே போய் கேள்வி கேட்டவன் நச்சிகேதன். யமன் நச்சிகேதனுக்கு குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நச்சிகேதனை பற்றிய ஒரு நாடகத்தை நமக்கு வழங்க வருகிறார்கள் சின்னியா நகர் குழந்தைகள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல்வன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஈரோடை முத்துமாரி அம்மன் சென்டரில் இருந்து வந்துள்ளோம். நாங்கள் இங்கு நடத்தவிருக்கும் நாடகத்தின் பெயர் கடோபனிஷத். காட்சி 1. தந்தையின் தவறும் மகனின் கேள்வியும். உலக புகழுக்காக வஜாஸ்ரவர் தியாகம் செய்தார். ஆனால் அவர் கொடுத்த தானம் தகுதியற்றது. இதை கண்ட நசிகேதன் தன் தந்தையை தடுக்க முயன்றான். அப்பா, யாராலும் உபயோகப்படுத்த முடியாமல் நிலையில் இருக்கும் பொருட்களை தானம் செய்வது பாவம் இல்லையா? நசிகேதா, நீ ஒரு சிறுவன், உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை தந்தை, என்னால் இதை ஏற்க முடியவில்லை. பிடிவாதம் பிடிக்காதே நசிகேதா, செல்லிங்கிருந்து. அப்படி என்றால் என்னையும் தானம் செய்யுங்கள். என்னை கோபம் கட்டாதே நசிகேதா. சொல்லுங்கள், என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள்? உன்னை நான் யமதேவனுக்கே தானமாக கொடுக்கிறேன். தந்தையின் வாக்கு பொய்க்க கூடாது. நான் யமலோகம் செல்கிறேன். தங்கமே நசிகேதா, போக வேண்டாம். தந்தையே, இந்த நிலையற்ற உலகில் நீங்கள் ஏன் பொய்யை பின்பற்றீர்கள்? நம் முன்னோர்கள் சத்தியத்தை கடைபிடித்து உணர்ந்து வாழ்ந்தார்கள். உங்கள் வாய்மொழி பொய்க்க கூடாது. நான் யமலோகம் செல்கிறேன். யமலோக வாசலில் நசிகேதன் 3 நாட்களாக உணவின்றி அமர்ந்திருக்கிறான். காட்சி 2. அடடா, ஒரு அந்த சிறுவன் என் வாசலில் 3 நாட்களாக கிடைக்கிறானே. ஒரு விருந்தினர் நெருப்பை போல் வீட்டுக்குள் நுழைகிறார். அவருக்கு நீர் கொடுத்து உபயோகிக்க வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும். யாருக்கு சொல்லுங்கள்? இந்த பாலகன் விருந்தினராக வந்துள்ளான். வேண்டிய உபசரங்களை செய்யுங்கள். கட்டளைகளே ஆகட்டும். நீங்கள் கலைக்காக இருப்பீங்கள். சற்று இந்த நீரை அருந்துங்கள். நன்றி. நசிகேதா, ஒரு விருந்தினராக 3 நாட்கள் உண்ணாமல் காத்திருந்ததற்கு முதலில் உனக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம் மகாபிரபு. நீ 3 நாட்கள் உண்ணாமல் காத்திருந்ததற்கு பதிலாக 3 வரங்களுக்கு தருகிறேன். முதல் வரம், நான் பூமிக்கு திரும்பும் போது என் தந்தை என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு தெளிந்த மனதேராக கோபம் அற்றவராக என்னுடன் பேச வேண்டும். 3 வரங்களில் இதையே முதல் வரமாக கேட்கிறேன். தந்தை. இரண்டாவது வரம், மக்கள் சொர்க்கம் செல்ல உதவும் அக்னி விதி எனக்கு கற்றுத்தார்கள். தந்தை. அடுத்த வரம் என்ன கேள் பாலகா. பிரபு, எனது 3வது வரம், ஒரு மனிதன் இறந்த பிறகும் இருக்கிறான் என்றும் ஒரு சிலர் இல்லை என்றும் சொல்கிறார்கள். அந்த உண்மையை எனக்கு சொல்லுங்கள். நசிகேதா, இதை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள். அது தேவர்களால் புரிந்து கொள்ள கடினமானது. யமதேவரே, மரணத்தின் பின்னர் நடக்கிறது என்று உங்களை விட யார் தெளிவாக சொல்ல முடியும்? எப்போது தேவர்களாலும் புரிந்து கொள்ள முடியாமல் ரகசியமாக இருக்கிறதோ அதுவே எனக்கு வேண்டும். நசிகேதா, உனக்கு பரந்த ராஜ்யம், தங்கம், குதிரைகள், பசுக்கள் மற்றும் 100 வயது வாழக்கூடிய பிள்ளைகள், பேரன்கள் இவற்றையும் சேர்த்து நீ எத்தனை காலம் வாழ விரும்புகிறாயோ அத்தனை காலம் வாழலாம். இதே வரமாக பெற்றுக்கொள். வேண்டாம். இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா சுகங்களையும் தருகிறேன். என்ன ஆசைகளை அனைத்தும் நிறைவேற்ற விரும்புகிறாரோ அவை அனைத்தும் வரமாக பெற்றுக்கொள். பிரபு, நீங்கள் தரும் இன்பங்கள் அனைத்தும் நிலையற்றவை. அவை நம் புலன்களின் சக்தியை குறைப்பவை. நீங்கள் எனக்கு தருவதாக சொன்ன எல்லாம் உங்களிடமே இருக்கட்டும். மரணத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. எனக்கு அந்த அழியாத ஞானம் மட்டுமே வேண்டும்.
நசிகேதா, பலே, நீ தகுதியான ஸ்ரீடன் தான். உலகில் 2 பாதைகள் உண்டு. ஒன்று பிரேஸ், இன்பத்தை தேர்ந்தெடுப்பது. மற்றொன்று ஸ்ரேஸ், நிலையான நன்மையை தேர்ந்தெடுப்பது. வீரன் இன்பத்தை விடுத்து நன்மையை தேர்ந்தெடுக்கிறார். அறிவற்றவன் பொருட்களை அடைவதற்கும் அவற்றை காப்பதற்கும் இன்பத்தை தெரிவு செய்கிறார். நீ இந்த சிறு வயதிலேயே நன்றி யோசித்து நிலையான நன்மையை தேர்ந்தெடுக்கிறார். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இந்த ஆத்மாவானது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது யாராலும் உருவாக்கப்படவில்லை. உடல் அழிந்தாலும் இந்த ஆத்மா அழியாதது. குருதேவா, எனக்கு புரியும்படி உதாரணத்துடன் சொல்லுங்களேன், புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். ரசிகேதா, உன் உடலை ஒரு தேராக நினைத்துக் கொள். ஆத்மா தேரின் எஜமானன். அவனே இந்த உடல் என்கின்ற தேரின் ஆதாரம். புத்தி தேரொட்டி. நீ என்ன கற்று உணர்ந்து உள்ளாயோ அதுவே புத்தி. மனம் கடிவாளம். கட்டுப்பாட்டின்றி ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மனம் தான் கடிவாளம். மகாராஜா, இன்னும் ஒன்று சொல்லவே இல்லையே. சொல்கிறேன் கண்ணா நசிகேதா, இதுதான் மிக முக்கியமானது. மெய், வாய், கண், மூக்கு, செவி இது அனைத்தும் என்ன செய்கிறது தெரியுமா? பிரபு, இதோ நான் சொல்கிறேன். கண் திரு உருவங்களை காண உதவுகிறது. காது ஒலிகளை கேட்க உதவுகிறது. மூக்கு வாசனைகளை நுகர உதவுகிறது. நாக்கு சுவைகளை நுகர உதவுகிறது. தோல் தொடுணர்வை உணர்த்துகிறது. ஸ்பரிசா. சரியாக சொன்னாய் நசிகேதா, நீ என் மனதை கவர்ந்து விட்டாய். எவன் ஒருவன் தன் மனதை அடக்கி புத்தியால் குதிரைகளை சரியாக நடத்துகிறானோ அவன் மட்டுமே பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவான். அப்படியெனில் ஞானம் என்றால் புத்தி விழிப்புடன் இருத்தல், மனம் கட்டுப்பாட்டில் இருத்தல், இதுவே ஞானம். உலக நிகழ்வுகளால் சஞ்சலம் இல்லாமல் இருப்பதே ஞானம். ஞானம் என்பது மோட்ச சாதனம். மோட்சம் என்பது பிறப்பற்ற நிலை. அப்படியெனில் நாம் பயப்படும் மரணம் உடலுக்கு தானே? ஆமா, ஆத்மாவை உடல் என நினைப்பதே மனிதனின் மிகப்பெரிய தவறு. அது என்றும் உள்ளது, அழியாதது. உலக இன்பங்களை எப்படி எடுத்துக்கொள்வது? ஆத்மாதான் ஒளி. ஒளி அறிந்தவனுக்கு நிழல் தேவையில்லை. அறிவில்லாதவன் உலகத்தை நம்புகிறான். அறிவுள்ளவன் ஆத்மாவை உணர்கிறான். தன்னை உடல் என நினைப்பவன் மீண்டும் மீண்டும் பெறுகிறான். தன்னை ஆத்மாவென உணர்ந்தவன் பிறப்பையும் மரணத்தையும் கடக்கிறான். பிரபு, இது நான் மரணத்தை பற்றி அறியவில்லை. மரணத்தை தாண்டி விட்டேன். நீ நசிகேதா, நீ ஒரு குழந்தையாய் வந்தால் ஞானியாய் போகிறாய். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். சிறந்த குருவை அடைந்து ஞானத்தை பெறுங்கள். இந்த வழி கத்தியின் விழிப்பில் நடப்பது போல் கடினமானது, ஆனால் சாத்தியமானது.